Hello நண்பா, வெல்கம் டு சேனல். நம்ம சேனல்ல iQOO Z9 Turbo இந்த போன் சைனால ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் இந்தியால லான்ச் பண்ண iQOO Z9 ஓட ஒரு மிகப்பெரிய ஒரு அப்கிரேடா இந்த போன் வளம் வருதுன்னே சொல்லலாம். இந்த போன்ல சைனா வெர்ஷன்ல என்னென்ன ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பேட்டரியோட பேக்கப் அண்ட் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட், கேமரா செக்மெண்ட் அண்ட் என்ன ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த iQOO Z9 கம்பேர் பண்ணும்போது Z9 Turboல உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் கூட ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமரா செக்மெண்ட் பார்க்கும்போது iQOO Z9 பார்த்த அதே கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த iQOO Z9 Turboல இருக்குன்னே சொல்லலாம். ஆனா இங்க பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீட் கூடுதல், அது ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல சைனால எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த போனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா பேசுவோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் iQOO Z9 Turbo பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல் கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்பயும் போல உங்களுக்கு யூசர் கைட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், எஜிட்டர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 80 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த மொபைல் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் குளோபல்ல அபிஷியலா ஒரு 260 யூரோல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியால அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 26,000 ரூபாய்க்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. ஆனா இந்தியால லான்ச் ஆகும்போது கண்டிப்பா இந்த பிரைசிங் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பிரைசிங், அதாவது இந்த மொபைல் என்ன பிரைசிங்ல வரும் அப்படின்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தோட இதோட டிசைன் பேட்டர் முதல்ல பார்ப்போம். இந்த டிசைன் பேட்டர் பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். ஆனா Z9 கம்பேர் பண்ணும்போது இந்த Z9 Turboல இந்த கேமரா சுத்தி உள்ள பார்டர்ஸ் கொஞ்சம் பெருசா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ள ஃபிளாஷுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மீதி ஏரியா எல்லாமே மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு சூப்பரான பில்ட் குவாலிட்டியில எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட இந்த வட்டம் டிஸ்பிளே அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ஒரு நல்ல ஒரு கர்வி ஸ்ட்ரக்சர்ஸ்ல, நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு பிரீமியமான ஒரு போன் கையில ஹோல்ட் பண்றது மாதிரி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அவுட்ஃபிட்டா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அருமையான டிசைன் பேட்டரோட தான் இந்த வட்டம் iQOO Z9 Turboல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலரோட 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட். இங்க HDR10+ சப்போர்ட் டிஸ்பிளேக்கும் 4500 நிட் பிரைட்டனா ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வித் பஞ்ச் கோல் கேமரா வித் ஃபிளாட்டான டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே அருமையா இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு HDR கண்டென்ட் பாக்குறாட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இங்க வந்திருக்கு. இங்க ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே வித் சூப்பரான 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோடயுமே இங்க ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்பிளேல கிடைக்குது. ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டோட நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷனோட இந்த வட்டம் டிஸ்பிளே இந்த iQOO Z9 Turboல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 195 கிராம், திக்னஸ் 8 mm வித் Android 14 வருது. ஸோ குளோபல்ல பார்க்கும்போது Origin OS, ஆனா இந்தியன் வரும்போது FunTouch OS ஓட வரப்போகுது. LPDDR5 XM, UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. இங்க Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட் அண்ட் IP64 ரேட்டிங்கோடயுமே இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபுல்லோட iQOO Z9 Turbo எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் சார்ஜரோட வருது. iQOO Z9 கம்பேர் பண்ணும்போது இந்த Z9 Turboல பேட்டரியோட mAh 6000 அண்ட் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீடுமே 80 வாட்ஸ், அதுல 44 வாட்ஸ் இல்ல 80 வாட்ஸோட கலர் இறக்கிருக்காங்க. ஒரு அருமையான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு அருமையான அல்டிமேட்டான பேட்டரி பேக்கப்போடமே இந்த iQOO Z9 Turbo வளம் வருதுன்னே சொல்லலாம். சோ அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். iQOO Z9ல பார்த்தா அதே கேமரா செக்மெண்ட் தான் டர்போலுமே இருக்கு. உங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் OIS சப்போர்ட், 1.8 அபர்ச்சர்லயும் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames வித் ஹையஸ்ட் ஆஃப் 4K 30 frames பிரைமரி சென்சார்ல எடுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஒரு சாம்சங் சென்சார் தான். OIS ஸ்டெபிலைசேஷன்ஸ் இருக்கனால சேக்கி இல்லாத இமேஜ் நம்மளால எடுத்துக்கிற முடியுது. அது போக இந்த போனோட கலர் ரீப்ரொடக்ஷன் இருக்கட்டும், அவுட்டோர் அண்ட் இன்டோர்லுமே கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டோட நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் iQOO Z9 Turbo கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இங்க Snapdragon 8S Gen 4 என்ன ஆர்கிடெக்டோட ஒரு 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 735 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான ஒரு சிப் செட்டுங்க, ஒரு சூப்பரான ஒரு பிளாக்ஷிப்பான சிப் செட். இந்த வட்டம் 8 சீரிஸ், அதாவது 7S Gen
2க்கும் காட்டிலும் இதோட ஆப்டிமைஸ், இதோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும் இந்த 8s Gen 1 4nm ஆர்கிடெக்ட் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ஆகட்டும், ஒரு நானோமீட்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா இடத்துலயுமே டிஜிட்டல் வைஸா சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்கு. அண்ட் தட் டே டு டே லைஃப்லயுமே இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அருமையா இங்க வந்திருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுக்கு இந்த வேப்பர் சாம்பிங் சிஸ்டம், 4D கேமிங் வைப்ரேட்டர் மோட்டர், 144 ரெஃப்ரெஷ் டிஸ்பிளேக்கு எங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கனால ஒரு அல்டிமேட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அந்த போன்ல இருக்கு. அதை தவிர்த்து டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங், ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சியா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஆப்டிமைஸோட இந்த போன் Z9 டர்போல எடுத்துட்டு வந்திருக்காங்க சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த iQOO Z9 டர்போ iQOO Z9 கம்பேர் பண்ணும்போது இந்த டர்போன் பேருக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி டிசைன் ஃபேக்டரா இருக்கட்டும் அண்ட் டிஸ்பிளேயோட மேட்ச்வான டிஸ்பிளே சைஸ் அண்ட் ஸ்மூத்தா இருக்குமே 144 ரெஃப்ரெஷ் ரேட் 1 பில்லியன் கலர்ஸோடையுமே இந்த போன் வளம் வருது. அதோட உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட், பேஸ் வேரியன்ட் குளோபல்ல 26,000 ரூபாய், இந்தியால எப்படி வரும்னு முதல்ல நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருப்போம். ஸோ அதை பதிவு பண்ணாதவங்க இப்ப கீழே கமெண்ட் செக்ஷன்ல இதோட பிரைசிங் எப்படி இருக்குன்னு பதிவு பண்ணுங்க. இதோட பேட்டரி 6000 mAh பேட்டரி, ஆனா வெயிட் 200 கிராமுக்கு மேல போல, திக்னஸ் 8 mm கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான விஷயம், கையில ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு பிரீமியமான ஒரு ஃபீலிங்ஸ் இந்த போன்ல கிடைக்குது. கேமரா குட், ரொம்பவும் மோசம் கிடையாது, நல்லா இருக்கு. இந்த பிரைசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது கேமிங் தான் இந்த போனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த டர்போ சீரிஸை பொறுத்தளவு. ஏன்னா இங்க ஒரு 8s Gen ப்ராசஸர், ஒரு 4nm மார்க்கெட்டை கூட 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ராசஸர் இந்த போன்ல இருக்கு. அதோட இங்க நல்லாவே இங்க ஒரு கன்சிடென்சி நல்லா இருக்குங்க. எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு ஒரு ஹாப்பினஸோட ஒரு நல்ல ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட இந்த போன் நல்லாவே அமைஞ்சிருக்கு இந்த iQOO Z9 டர்போ பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் இந்தியா லான்ச் ஆக போது, அதுக்குரிய டெடிகேட்டடான வீடியோ நம்ம சேனல்ல ரெடி பண்ணி போடுவோம். ஸோ இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.